ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் மீடியா 2.0. இந்த வீடியோ அப்டேட் பண்ணோம்னா பிக் பாஸோட முதல் ப்ரோமோ வெளியே வந்துருச்சு. விஜய் சேதுபதி சார் மாசா உள்ள வந்து பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, வீட்டுக்குள்ளே விளையாடுறது பார்த்தா ஒன்று ரசிக்கிற மாதிரி இருக்கணும், இல்லாட்டி சதிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சதிக்கிற மாதிரி இருக்கணும்னா, அதாவது அவங்க விளையாடுறதும் சுத்தமாக பிடிக்கல. அதுலேருந்தே நல்லாவே விஜய் சேதுபதி சார் இந்த ப்ரோமோவில் நல்லாவே பேசியிருக்காரு. சதிக்கிற மாதிரி இருக்கணும்னா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே பண்ணுறாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணுறாங்க, இவங்க வேணுமே தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதையும் சுற்றி காட்டிட்டார் விஜய் சேதுபதி அவர். ஆனால் இந்த ப்ரோமோவில் என்ன சொல்கிறாருன்னா, கடைசியாக அவங்க சதிக்கிற மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் அதையும் நம்ம பேசி அவங்ககிட்ட கொஞ்சம் சரிப்படுத்தணும்ல அப்படின்னு சொல்ல உள்ள வராரு. ஆனால் வச்சு செய்ய போகிறாரு. நம்ம விஜய் பார்வா இருக்கட்டும், நம்ம அதிரியா இருக்கட்டும், எல்லாத்தையுமே தரமாக வச்சு செய்ய போகிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம இவங்க கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணியிருப்பாங்க. நம்ம துஷார் கூட சண்டை போட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் கொஞ்சம் ஆக்டிங் ஓவராக பண்ணியிருப்பாங்க பாருங்க. யார்? நம்ம கமருதீனை வச்சு செய்ய போகிறாருங்க. தரமாக வச்சு ரோஸ்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க. எல்லா விஷயத்துலையும் நோண்டி ஒவ்வொரு விஷயமா நொங்கெடுக்கிறாருன்னு இந்த வாரம் தகவல் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி எபிசோட் நல்லா சூப்பராக போகுங்க, டவுட்டே கிடையாது. ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் தான் உங்களுக்கு. அதே மாதிரி எல்லாத்தையும் ரோஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு விஷயத்தையும் ஒன்று சொல்கிறாரு. நீங்கள் விளையாடுறது இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு போயிருக்காராமாங்க. அதுலேருந்து ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமாக கத்தி சிரிச்சிருக்காங்க. அப்போ எந்த அளவு வந்து தாக்கி பயங்கரமான பேசியிருப்பாருன்னு விஜய் சேதுபதி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். பிக் பாஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இர்ஃபான் மீடியா 2.0. டைம் ஃபார் வாட்சிங் டேஸ். பாய் விவர்.